அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு யூனிட் 3 தட் இஸ் கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரில் லெக்சர் 8 பற்றி பார்க்க போகிறோம். லெக்சர் 8ல் நம்ம பார்க்க போகிற டாபிக் டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டியது கோவேலண்ட் பாண்டுனா என்ன. கோவேலண்ட் பாண்டுனா இப்போ ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு பாண்டு, இந்த பாண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 எலக்ட்ரான்கள் வேண்டும். இந்த 2 எலக்ட்ரான்களும் மியூச்சுவலாக ஷேராக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? கோவேலண்ட் பாண்டுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ H', இங்கே 2 ஆட்டம் இருக்குது. இந்த 2 ஆட்டத்துக்கு இடையில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பாண்டு எப்படி ஃபார்ம் ஆச்சுது? மியூச்சுவல் ஷேரிங்கில் தான் ஃபார்ம் ஆச்சுது. அதனால் இது கோவேலண்ட் பாண்டு தான். 2 ஆட்டமும் சேமாக இருக்கிறதுனால இதை நான் போலார் கோவேலண்ட் பாண்டுன்னு சொல்லலாம். எஸ், இன்னொரு எக்ஸாம்பிள் H', இங்கேயும் ஒரு கோவேலண்ட் பாண்டு ஃபார்ம் ஆகிருக்குது. இதில் இந்த கோவேலண்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணி இருக்கக்கூடிய இந்த 2 ஆட்டமும் டிஃபரெண்டாக இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லலாம்? போலார் கோவேலண்ட் பாண்டுன்னு சொல்லலாம். அப்போ கோவேலண்ட் பாண்டு வந்து 2 டைப், போலார் கோவேலண்ட் பாண்ட் அண்ட் நான் போலார் கோவேலண்ட் பாண்ட். டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் டிபை என்கிற சயின்டிஸ்டால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இருக்கு, மியூ ஈக்குவல் டு கியூ இன்டூ டி. இல்லை, மியூங்கிறது டைபோல் மூமெண்ட், கியூனா என்னன்னா மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ். ஏதாவது ஒரு சார்ஜுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகபட்ச எண் மதிப்பு. எஸ், டிங்கிறது என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ், அந்த 2 சார்ஜுக்கு இடைப்பட்ட தூரம். எஸ், இதை புரிய வைக்கிறதுக்காக ஏற்கனவே எடுத்த HCl மாலிகுலை தான் எடுத்திருக்கேன். இதில் குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் இதுக்கு மேலே வரும். ஹைட்ரஜன் மேலே ஸ்லைட்டாக பாசிட்டிவ் சார்ஜ் வரும், தட் இஸ் டெல்டா பிளஸ். ஃபார்முலா, டைபோல் மூமெண்ட் ஃபார்முலா மியூ ஈக்குவல் டு கியூ இன்டூ டி. ஓகே, கியூங்கிறது என்ன? ஏதாவது ஒரு சார்ஜுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகபட்ச எண் மதிப்பு. இதில் +1, இது -1. எண் மதிப்பில் சொன்னால் 1. ஓகே, டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 சார்ஜஸ். எஸ், டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. அதனால இதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். மேக்னிடியூடுனா ஒரு நம்பர் இருக்கும், அது எந்த டைரக்ஷன் போகுது அப்படிங்கிறதும் இருக்கும். எஸ், இது பாசிட்டிவ்ல இருந்து, அதாவது HCl இங்க இருந்து இங்க பார்த்து போகுது, டெல்டா பாசிட்டிவ்ல இருந்து டெல்டா நெகட்டிவா பார்த்து போகுது. எப்பவுமே டைபோல் மூமெண்ட் ஆரோ கோஸ் டு தி பாசிட்டிவ் டு நெகட்டிவ், பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் பார்த்து தான் போகும். இந்த மாலிகுலோட டைபோல் மூமெண்ட் வேல்யூ என்னன்னா 1.03 டி. இங்க டி அப்படிங்கிறது யூனிட், டைபோல் மூமெண்டோட யூனிட். இந்த டிபாய் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, HClோட டைபோல் மூமெண்ட் வேல்யூ 1.03 டி. இங்க டினா என்ன? டிபாய். 1 டிபாய் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 3.33 × 10⁻³ கூலுமீட்டர். சென்டிமீட்டர் கிடையாது, கூலுமீட்டர். எஸ், இப்போ ஒரு மாலிகுல் இருக்கு. ஒரு மாலிகுல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட போலார் கோவேலண்ட் பாண்டுகள் இருந்தால், ஒன்றுக்கு மேற்பட்ட போலார் கோவேலண்ட் பாண்டுகள் இருந்தால் அதோட நெட் டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? வெக்டார் சம் ஆஃப் ஆல் த போலார் கோவேலண்ட் பாண்ட். ஓகே, வெக்டோரியலா எல்லா போலார் கோவேலண்ட் பாண்டுகளையும் ஆட் பண்ணினா என்ன வேல்யூ கிடைக்குமோ அதுதான் நெட் டைபோல் மூமெண்டாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல், அந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, எஸ், இதுல ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் கார்பனை விட, அதனால ஆரோ இப்படி இருக்கும். இங்கே ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த கார்பனை விட அதிகம், அதனால ஆரோ இந்த பக்கம் பார்த்தே இருக்கும். ஓகே, இந்த மாலிகுலை பொறுத்த வரைக்கும் இது ரைட் ஹேண்ட் சைடோட டைபோல் மூமெண்ட், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்கு. ஓகே, நெட் டைபோல் மூமெண்ட் என்னவா இருக்கும்? வெக்டார் சம் ஆஃப் all the polar covalent bonds. Yes, அப்ப வெக்டார் சம், ஒன்னோட டைபோல் மூமெண்ட் வேல்யூவை இன்னொன்னோட டைபோல் மூமெண்ட் வேல்யூ கேன்சல் பண்ணி விட்டு 2 ஈக்குவலா இருக்கும். ஓகே, வெக்டோரியலா சம் பண்ணினா என்ன கிடைக்கும்? இதுக்கு 0 கிடைக்கும். வெக்டோரியல் சம் வந்து 0வா இருக்கிறதுனால மியூ ஈக்குவல் டு 0 தான். தட் இஸ் டைபோல் மூமெண்ட் வேல்யூ 0 தான். டைபோல் மூமெண்டோட அப்ளிகேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்களை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஃபார் ஹோமோநியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல், ஹோமோநியூக்ளியர் ரெண்டு ஆட்டம் இருக்கக்கூடிய, ரெண்டு சேம் ஆட்டம் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ஹோமோநியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுலுக்கு mu equal to 0. ரெண்டு சேம் ஆட்டம் இருக்கக்கூடிய ஒரு மாலிகுல். இப்போ இதுல ஹைட்ரஜன் ரெண்டு சேம் ஆட்டம், ஒரே ஆட்டம் தான், ரெண்டு ஹைட்ரஜன் தான். நைட்ரஜன் அதுவும் ரெண்டு சேம் ஆட்டம் தான், நைட்ரஜன். ரெண்டு ஆக்சிஜன், தட் இஸ் O2. இந்த மாலிகுலுக்கு எல்லாம் டைபோல் மூமெண்ட் mu equal to 0. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பாயிண்ட், தட் இஸ் ஹெட்ரோநியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுலுக்கு mu not equal to 0. சரியா? ரெண்டு ஆட்டம் இருக்கு, ரெண்டு ஆட்டமும் டிஃபரெண்டா இருந்ததுன்னு சொன்னா mu not equal to 0. கண்டிப்பாக டைபோல் மூமெண்ட் வரும். ரைட். தேர்ட் பாயிண்ட், லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகுலுக்கு mu equal to 0. லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகுல்னா மூணு ஆட்டம் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் நம்ம என்ன சொல்றோம், லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகுல்ஸ். இதுல கார்பன் டை ஆக்சைடை பத்தி இந்த வீடியோவிலே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, அதுக்கு டைபோல் மூமெண்ட் 0 தான் வருது. இன்னொரு எக்ஸாம்பிள் பெர்லியம் குளோரைடு, இதுவும் லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகுல், தட் இஸ் BeCl Cl. இதுக்கு டைபோல் மூமெண்டோட வேல்யூ என்னதான், mu equal to 0. ஓகே, ஃபோர்த் பாயிண்ட், அதுக்கு ஆப்போசிட்டான பாயிண்ட், தட் இஸ் நான் லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகுலுக்கு mu not equal to 0. ட்ரைஅட்டாமிக் மாலிகுல் தான், ஆனால் நான் லீனியர், ஒரே நேர்கோட்டில் மூணு ஆட்டம் இல்லாத மாலிகுலுக்கு mu not equal to 0. ஃபார் எக்ஸாம்பிள் H2O, H2S, SO2, எக்ஸெட்ரா. ஓகே, H2O ஓட ஸ்ட்ரக்சர் தான் இது. ரொம்ப பார்த்து ரொம்ப கிளியராகவே தெரியுது, இந்த மூணு ஆட்டமும் ஒரே நேர்கோட்டில் இல்லை. ஸோ இதுக்கு கண்டிப்பாக டைபோல் மூமெண்ட் வரும். ரைட். ஃபிஃப்த் பாயிண்ட், சிமெட்ரிக் பாலிஅட்டாமிக் மாலிகுலுக்கு mu equal to 0. மூணுக்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாம் நம்ம பாலிஅட்டாமிக் மாலிகுல்ஸ் எடுக்கிறோம். இங்கே எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் BF3 போரான் ட்ரைஃப்ளோரைடு. எஸ், இது ஒரு சிமெட்ரிக் பாலிஅட்டாமிக் மாலிகுல் தான். இதே சிமெட்ரிக், இப்படி கட் பண்ணா ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும், இப்படி கட் பண்ணா ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும், இப்படி கட் பண்ணாலும் ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். அதனால இந்த மாலிகுலை நம்ம என்ன சொல்லலாம், சிமெட்ரிக் பாலிஅட்டாமிக் மாலிகுல். இந்த மாலிகுலுக்கு mu equal to 0. சிக்ஸ்த் பாயிண்ட், அன்சிமெட்ரிக்கல் பாலிஅட்டாமிக் மாலிகுல். சிமெட்ரி இல்லாத பாலிஅட்டாமிக் மாலிகுலுக்கு mu not equal to 0. ஃபார் எக்ஸாம்பிள் குளோரோஃபார்ம், குளோரோஃபார்மோட ஸ்ட்ரக்சர் இதுதான், CHCl3. இந்த மாலிகுல்ல எப்படி கட் பண்ணாலும் ஈக்குவல் பகுதிகள் கிடைக்காது. அதனால இதை என்ன சொல்லலாம், அன்சிமெட்ரிக்கல் பாலிஅட்டாமிக் மாலிகுல். இதுக்கு mu not equal to 0. எஸ். செவன்த் பாயிண்ட், mu equal to 0 யாருக்கு, அன்சப்ஸ்டிடியூட்டட். கண்டிஷனை பாருங்க, அன்சப்ஸ்டிடியூட்டடா இருக்கணும், அரோமேட்டிக்கா இருக்கணும், பிளேனாரா இருக்கணும். பிளேனார் காம்பவுண்ட், நான் பிளேனாரா இருக்கும். எஸ், பிளேனார் காம்பவுண்டுகளுக்கு mu equal to 0. எக்ஸாம்பிளுக்காக நம்ம பென்சீனை எடுப்போம். பென்சீனோட ஸ்ட்ரக்சர் தான் C6H6. அதில் எக்ஸாக்டா எங்கெல்லாம் ஆட்டம் இருக்கு அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன் இதுல. எஸ், இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp2 தான். ஹைபிரிடைசேஷன் சேஞ்ச் ஆகல. ஹைபிரிடைசேஷன் sp2னா அது பிளேனார் தான். sp இல்லாட்டி sp2 இருந்தா அது பிளேனார் தான். எஸ், அரோமேட்டிக் தான். பென்சீன் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான். அன்சப்ஸ்டிடியூட்டட், எந்த ஹைட்ரஜனையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற எந்த எலிமெண்ட் அல்லது ஆட்டத்தை சப்ஸ்டிடியூட் பண்ணல. அதனால இதை என்ன சொல்லலாம், நம்ம அன்சப்ஸ்டிடியூட்டட். இப்படிப்பட்ட காம்பவுண்டுகளுக்கு mu equal to 0. எய்த் பாயிண்ட், தட் இஸ் தி லாஸ்ட் பாயிண்ட், mu not equal to 0 யாருக்கு, மோனோ சப்ஸ்டிடியூட்டட் அரோமேட்டிக் காம்பவுண்டுகளுக்கு. நம்ம எடுத்தது எக்ஸாம்பிளா எடுத்தது பென்சீன். பென்சீன்ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்க மெத்தில் எடுத்திருக்கேன். திஸ் இஸ் டொலுவீன். இது வந்து ஒரு மோனோ சப்ஸ்டிடியூட்டட் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இதுக்கு mu 0 இருக்க வாய்ப்பு இல்லை. சரியா? எப்படி கட் பண்ணாலும் ஈக்குவல் பகுதிகள் கிடைக்காது. சரியா? அன்ஈக்குவலா தான் போகும். ஸோ mu not equal to 0. நெக்ஸ்ட் ஒன், அப்ளிகேஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னன்னா, டு டிஸ்டிங்விஷ் சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர். சிஸ் ஐசோமரையும் டிரான்ஸ் ஐசோமரையும் டைபோல் மூமெண்ட் வேல்யூவை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். எது சிஸ் எது டிரான்ஸ்னு சொல்லிட்டு டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். ஓகே, இதை புரிய வைக்கிறதுக்காக 1,2 டைக்ளோரோ ஈத்தேன் எடுத்திருக்கேன். அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டிருக்கேன். ஒன்று வந்து டிரான்ஸ், சேம் குரூப் ஆப்போசிட் சைடு வருது. இன்னொன்று வந்து சிஸ், சேம் குரூப் சேம் சைடு வருது, சிஸ். ஓகே, இந்த மாலிகுலோட இந்த கார்பனுக்கு இந்த குளோரினுக்கு இடையில இருக்கக்கூடிய டைபோல் மூமெண்ட் இப்படி வரும். எஸ், இங்க இது இப்படி வரும். எஸ், டைபோல் மூமெண்ட் ஆரோ எல்லாம் போட்டாச்சு. எஸ், நெட் டைபோல் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஒன்னோட டைபோல் மூமெண்ட் வேல்யூவை இன்னொன்னு என்ன பண்ணும், கேன்சல் பண்ணும். இங்க அப்படி கிடையாது. இது இப்படி வரும்,
இதுவும் இப்படி வரும். ஓகே, இங்க நெட் டைபோல் மூமெண்ட் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இங்க நெட் டைபோல் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0, தட் இஸ் மியூ ஈக்குவல் டு 0. மியூ ஈக்குவல் டு 0 னா டைபோல் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. டைபோல் மூமெண்ட் 0 வரக்கூடியது அப்போ டிரான்ஸ் ஐசோமர். டைபோல் மூமெண்ட் நாட் ஈக்குவல் டு 0 வரக்கூடியது சிஸ் ஐசோமர். செகண்ட் அப்ளிகேஷன் டு டிட்டர்மைன் த polarity ஆஃப் molecule. அதாவது ஒரு போலார் கோவேலண்ட் பாண்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டம் எவ்வளவு போலாக மாறி இருக்கிறது என்பதை இதை வைத்து முடிவு செய்யலாம். டைபோல் மூமெண்டோட வேல்யூவை வைத்து முடிவு செய்யலாம். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரே மாதிரியான மாலிகூல்ஸை ஃபர்ஸ்ட் காலத்துல எடுத்திருக்கேன். செகண்ட் காலத்துல அதோட டைபோல் மூமெண்ட், தேர்ட் காலத்துல பர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர். இந்த டேபிள்ல இருந்து ரொம்ப கிளியரா தெரியுது. மியூ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர். அதாவது டைபோல் மூமெண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக அது போலாக மாறக்கூடியது, அயானிக் கேரக்டர் அதிகமாகும். எஸ், மியூ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? டைபோல் மூமெண்ட் வேல்யூ அதிகமா இருந்தா அந்த பாண்ட் அதிக அயானிக்கா இருக்குது. எஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.